ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் இந்த தொடரில் ராமானுஜர் தன்னுடைய சிஷ்யர்களோட திருக்கோளூருக்குள்ளே போகும்போது திருக்கோளூரை சேர்ந்த ஒரு பெண்மணி ஊரை விட்டு மூட்டை முடிச்சோட வெளியில் வராங்க. ரெண்டு பேருக்கும் இடையில் நடக்கக்கூடிய அந்த சம்பாஷணையை திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் என்ற நூலாக நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த நூலில் நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கும் வாக்கியம் 17வது வாக்கியம். இந்த 17வது வாக்கியத்தில் அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போல. இந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை வைணவத்தில் ஆழ்ந்த ஞானம் உள்ளவராக தென்படுறார். பலவிதமான கேள்விகளை ராமானுஜரிடம் வைக்கிறார். இன்று அவர் வைத்திருக்கும் கேள்வி அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போல. கபந்தன் ராமாயண கதையில் வரக்கூடிய ஒரு கேரக்டர். இப்போ நம்ம ராமாயணத்துக்கு போய் ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த கபந்தன் தனு அப்படிங்கிற கந்தர்வனாக இருந்தான். இந்த கந்தர்வனாக இருக்கக்கூடிய காலத்தில் கொஞ்சம் அவன் ரொம்ப நல்ல சுக வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கிறப்ப எதை பண்ணலான்னு தோணும் இல்லையா? இந்த மாதிரி தோணி போய் அப்பப்போ என்ன பண்ணுவான்னா கோர வடிவம் எடுத்துகிட்டு போய் எல்லாரையும் மிரட்டுறது, பயமுறுத்துறது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தான். அப்படி தனு கோர வடிவம் எடுத்து ஒரு முனிவர் தூலசிரஸ் அப்படிங்கிற முனிவர்கிட்ட போய் பயமுறுத்துகிறான். அவர் தபஸ் பண்ணிட்டு இருக்கிறதுக்காக அவர் ஒரு யாகம் நடத்தின்னு இருக்கார். அந்த யாகத்துடைய பொருள்கள் ஆகுதிக்காக வச்சதெல்லாம் எடுத்து சாப்பிட்றான், வீசி போடுறான், அதுக்கான இடைஞ்சலெல்லாம் பண்ணுறான். இதை பார்த்ததும் தூலசிரஸ்க்கு ரொம்ப கோபம் நீ அப்படி இந்த கோர வடிவத்தோடையே இருந்துடு அப்படின்னு அவனுக்கு சாபம் போடுற. அந்த சாபம் வந்ததுக்கப்புறம் தான் இவன் முழிச்சுக்கிறான். அடடா, நம்ம நல்ல ஒரு இதிலிருந்து இப்படி ஒரு சாபம் வாங்கிட்டோமே, என்னை மன்னிச்சுடுங்கோ, நான் தெரியாமல் பண்ணிட்டேன், இந்த மாதிரி பண்ண மாட்டேன்னு ரொம்ப மன்றாடி கேட்குறான். அப்புறம் அவர் முனிவர் ஒரு சாப விமோச்சனம் சொல்கிறார். நீ இப்படியே பூமியில் போய் இதே கோர வடிவத்தோட தபஸ் பண்ணிட்டு இருந்து உன் தபஸ் அப்படியே அபிவிருத்தி ஆகும்போது திருமால் தசரதனுடைய பிள்ளையாய் கானகத்துக்கு வருவான். அவன் கையால் உன் கை வெட்டுப்படும் போது உனக்கு சாப விமோச்சனம் வரும் அப்படின்னு சாபம் விட்டு அனுப்பிடுறேன். அப்படி அவன் இங்கே சேரறான். இங்கே காட்டில் இந்த கோர வடிவத்திலேயே தபஸ் பண்ணிகிட்டே இருக்கான். தபஸ் பண்ணி 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 இந்த கோர வடிவத்தில் இருக்கிற இவனுக்கு பலம் ஜாஸ்தியாக வருது. பலம் வந்த உடனே அப்பவும் யாரையாவது அடிக்கிறது பிடிக்கிறது இப்படியே இருந்தவனுக்கு தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறத முழுசாக காட்டணுன்னுட்டு இந்திரன் கூட போய் சண்டை போடுறான். இந்திரனுக்கு கோபத்தில் வஜ்ராயுதத்தால் ஓங்கி ஒரு அடிக்க கோர வடிவமாக இருந்த இவனுடைய தலை அப்படி டப்புன்னு வயத்துக்குள்ளே இறங்கிடுறது. இப்போது உருண்ட உருவமாக கோரமாக இருக்கா, வயிறே வாய் வயிறே கண்ணு, அப்படி ஒரு கோர வடிவம், கை கால்லாம் அடங்கி முடுங்கி ஒரு மாதிரி கோர வடிவம் உருண்ட வடிவமாக அப்படி இருக்கான். அவனுக்கு தெரியும் தனக்கு நீண்ட ஆயுள் இருக்குன்னு தெரியும். என்னைக்கு திருமால் தசரதனுக்கு பிள்ளையாக பிறந்து இங்கே காட்டுக்கு வரப்போகிறானோ அது வரைக்கும் இருக்கணும். அது வரைக்கும் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவோம்? அதனால் இந்திரன்ட்ட கேட்குறான், நான் எங்கேயும் நடக்க முடியாதபடி கண்ணு போய் காது போய் ஒரு மாதிரி வாயும் வயிறும் ஒன்றா இருக்கிற ஒரு உருவமாக இருக்கேனே, எனக்கு நான் எப்படி சாப்பிட்றதுன்னு. இந்திரன் சொல்கிறான், உனக்கு நான் ஒரு கை இருக்கு இல்லையா, உன்னுடைய கை, இந்த கை உன்னோட உணவு உன் கையில் அகப்படுற வரைக்கும் நீளும். உனக்கு எப்போல்லாம் பசி எடுக்கிறதோ அப்போ நீ உன் கையை நீட்டிக்கலாம். உன் கைக்குள்ளே வரது எதுவுமே உன்னை விட்டு போகாது. அந்த மாதிரி உன் கை நீண்டு வரும், உன் கை பிடிக்குள்ளே மாட்டிக்கும். அப்படி ஒரு இதை தரான். அப்படி கை நீண்டு கவர்ந்து அவன் சாப்பிட ஆரம்பித்தான். அவனோட பேர் கவந்தன், கபந்தன். எல்லாத்தையும் கபந்து பண்ணி அவன் சாப்பிட ஆரம்பித்ததுனால கவந்தன்னு அவனுக்கு பேர் வந்தது. இந்த கவந்தன் நீண்ட நாட்களாக இப்படியே காட்டில் என்னைக்கு திருமால் வரப்போகிறான்னு அந்த நோக்கம் ஒன்றே காரணமாக இருக்கா. அதனால் பசியின் காரணமாக கையை நீட்டி நீட்டி கை பல யோஜனை தூரம் நீண்டு போகுமா. எப்போ உணவுப் பொருளோட வாசனை வரதோ ஈட்டி அந்த உணவுப் பொருளை கையில் சிக்கின்றதும் அதை அப்படியே இழுத்து 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 தன்கிட்ட கொண்டு வயிறாக இருக்கக்கூடிய வயிற்றுக்குள்ளே போட்டு சாப்பிட்டுடுவான். இப்படி தான் கபந்தன் அங்கே இருந்தான். ஒரு நாள் கானகத்தில் இந்த கபந்தன் கையை நீட்டிகிட்டே இருக்கும்போது 2 பேர் அவனோட பிடிக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. இந்த 2 பேர் யார்?
சீதையை காணோன்னு தேடி வந்த ராமனும் லக்ஷ்மணனும் அப்படி காட்டில் தன்னுடைய பெரிய தந்தையாகிய ஜட்டாயுவை பார்க்குற. ஜட்டாயு ராவணனோட போர் புரிந்து குற்றுயிரும் கொலையுயிருமா கிடக்க அந்த இடத்துல ஜட்டாயுவை பார்க்குற. ஜட்டாயு, நீ இப்படியே இந்த காடு வழியாக போனியானா ராவணன் இந்த வழியாக தான் போனான் அப்படிங்கிறதுக்கான இலக்கை சொல்லி அனுப்புகிறான். சொன்னதுமே ஜட்டாயு மோட்சம் ஆயிடுறது. ஜட்டாயுவை தன்னோட பெரியப்பாவாக நினச்சதுனால ராமன் அவருக்கான கர்ம காரியங்கள்லாம் பண்ணிவிட்டு ராமலக்ஷ்மணனும் காட்டில் வந்து தான் இந்த கைக்கு இடையில் மாட்டிக்கிறான். அவருக்கு 2 பேருக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்ன கைக்குள்ளே நம்ம மாட்டி இருக்கோமே, இதுலேருந்து எப்படி வரேன்னா அந்த கை இருக 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 அப்படி இழுத்துட்டே போகிறது. ரொம்ப தூரத்துலேருந்து இவ 2 பேரையும் இருக்கின்றே வருது. அப்போது ராமன் சொல்கிறான் லக்ஷ்மணன் கிட்ட, லக்ஷ்மணா, இதுவும் அந்த அரக்கர்கள் வேலைன்னு தான் நினைக்கிறேன். இந்த அரக்கர்கள் சீத்தையும் தூக்கின்னு போயிட்டாங்க, எங்கள் அப்பாவும் போயிட்டார். எனக்கு இனிமேல் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நான் இவனுக்கு இரையாயிடுறேன். நீ உன் உயிரை காப்பாற்றிட்டு ஊருக்கு போ, நம்ம அம்மாவெல்லாம் காப்பாற்று, பரதன் கூட இருந்து நீ ஆட்சி நடத்து அப்படிங்கிறான். லக்ஷ்மணனும் சொல்கிறான், அண்ணா அது எப்படி நான் இருக்கும்போது நீ இது ஆகிறது, நான் இந்த ராட்சசனுக்கோ அரக்கனுக்கோ இரையாயிடுறேன், ஆனால் நீ போயிடுன்னு. இந்த லக்ஷ்மணன் இதை சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, லக்ஷ்மணன் அயோத்தி மாநகர்லேருந்து ராமன் காட்டுக்கு கிளம்புறான் அப்படின்னதும் அவன் அம்மாட்ட போய் நான் அண்ணாவோட போகிறேன் அப்படின்னு சொல்லி போயிட்டு வரேன்னு சொல்லும்போது அவனுடைய தாய் அவனுக்கு சொல்லறா, நீ ராமன் உடன் செல், தம்பியாக அல்ல சேவகனாக அடிமையாக செல் அப்படிங்கிறா. நீ போ, தம்பின்னு நினச்சிட்டு ராஜகுமாரனுங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது, அவனுக்கு அடிமையாக இருக்கணும். அவன் வந்தால் நீயும் மீண்டு வா, மன்னு அயோத்தி அவன் வருகையில் நீயும் வா, இல்லையேல் அவனுக்கு முன் மடி அப்படிங்கிறா. நாளை இந்த காட்டில் இருக்கிறப்போ ஏதோ கோர விலங்குகள்லாம் இருக்கும், ஏதாவது பிரச்சனை ஏற்படலாம். அப்படி உன் கண் பார்க்க ராமனுக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னா முதல்ல இறப்பது உயிரை துறப்பது நீயா இருக்கணுமே தவிர அது ராமனாக இருக்கக்கூடாது அப்படின்னு அவன் அம்மா அவனுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தை. அதனால் அவன் ராமன்கிட்ட சொல்கிறான், அண்ணா நீ போயிடு, நான் இதுக்கு இரையாகிடுறேன் அப்படின்னு. இந்த 2 பேரும் இப்படி பேசிகிட்டே இருக்கிறதுக்குள்ளேயே இந்த கபந்தனோட கை தொலைதூரத்துலேருந்து இறுக்கி 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 கிட்ட வந்துடுறது. கிட்ட வந்தால் இந்த கோர உருவத்தை பார்த்ததும் இவ 2 பேருக்கும் ரொம்ப பயமாக இருக்குது, இன்னும் கோரமாக இருக்குது, வயிறே வாயாக இருக்கக்கூடிய இந்த உருவம். அப்போ கபந்தனுக்கு இவருடைய உரையாடல் கேட்டதும் ரொம்ப சிரிப்பாக வருது. அவன் கிண்டல் பண்ணுறான், மானிடர்களே, நீங்கள் எனக்கு 2 பேருமே சண்டை போட்டுக்க வேண்டாம், நான் 2 பேரையுமே சாப்பிட போகிறேன். பார்த்தா போர் வீரர்கள் மாதிரி காட்சி தெரியுங்க, ஆனால் இவ்வளவு தானா, 2 பேரும் பயந்து நான் சாகிறேன் நீ சாகிறேன்னு உங்களுக்குள்ளே போட்டி போடுறீங்களே, கவலையே பட வேண்டாம், 2 பேரையும் நான் ஒரு சேரவே சாப்பிட்றேன்னு. அவன் அப்படி கேலி பண்ணோடனே எள்ளி நகையாடின உடனே ராமலக்ஷ்மணன் 2 பேருக்கும் ரொம்ப கோபம் வந்துடுது. சிறிய உடைவாள் மாதிரி சின்ன கத்தி மாதிரி இடுப்பில் வச்சுருக்க எடுத்து 2 பேரும் அவனுடைய கைகளை வெட்டுறாங்க. அந்த கை வெட்டுப்பட்ட உடனே கபந்தனுடைய சாபத்துலேருந்து விமோச்சனம் கிடச்சிடுறது. அவன் மீண்டும் அந்த கந்தர்வ தோற்றத்துக்கு வந்துடுறான், தனுவாக ஆயிடுறான். ஆன உடனே எழுந்து கை கூப்பி வணங்குறான். அவனுக்கு தெரியும் இல்லையா, ஏற்கனவே முனிவர் சொல்லியிருக்கார் திருமால் வருவான் அப்படின்னு, அதனால் திருமால் தான் வந்திருக்கான், அதனால தான் சாப விமோச்சனம் ஆயிருக்குன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவன் அந்த இடத்துல வணங்குறான். நீ யார்? எல்லாத்தையும் இந்த உலகத்தெல்லாம் ஈன்றவனோ எப்பொருளும், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களையும் ஈன்றவன் நீதானோ, எல்லா நிலைகளின் எல்லா தவப்பயங்களுடைய முழு உருவாக இருக்கக்கூடியவனோ, சான்றவனோ, தேவர் தவத்தின் தவப்பயனோ, 3 கவடாய் முளைத்தெழுந்த மூலமோ, இருவினை என் சாபத்து துயர் முடித்தாய் அப்படின்னு அந்த இடத்துல அவன் அப்படியே கேட்குறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் தன்னுடைய சாபத்தை நீக்கக்கூடியவன் திருமால் மட்டுமேன்னு. அப்படி தோன்றினவன் நீதானோ, இப்படி என்னுடைய சாபத்தை நீக்கினியன்னு அவன் அந்த இடத்துல வணங்கி, அது மட்டும் இல்லாமல் ராமலக்ஷ்மணர்களுக்கு தன்னுடைய கதையை சொல்கிறான். இப்போ நம்ம தெரிஞ்சுட்டோம் இல்லையா, கந்தர்வன் எப்படி கோர வடிவனானான்னு, அந்த கதையெல்லாம் சொல்லிவிட்டு அவன் இந்த இடத்துல ராமனுக்கு ஒரு அறிவுரை சொல்லறான். ராமா, நீ வந்த காரியம் வெற்றி அடைய போகிறது. நிச்சயமாக நீ உன் மனைவியை சீதாதேவியை மீட்டு கொண்டு வரப்போகிற. இந்த சீதாதேவியை நீ மீட்கணும்னா நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, நீ இந்த கானத்திலேயே ஒருத்தரை நீ சந்திக்க வேண்டியிருக்கும், அவர்களையும் போய் சந்தி. அது யார் அப்படின்னா, இவனுக்கு தெரியும் இதே போல்
இன்னொருவர் காத்து கொண்டிருக்கிறார். வேற யாரும் இல்லை, தவத்துறைக்கு அரசி சபரி இந்த காட்டில் இருக்கா. நீ அவளை போய் சந்திச்சியானா அவள் உனக்கு வழி சொல்லுவா. எதுக்கு வழி சொல்லுவா அப்படின்னா, அங்கே 2 வானரங்கள் இருக்கிற, அந்த வானரத்தோட துணை கொண்டு நீ இதை வெற்றி பெறணும்னு. இங்கே தான் முக்கியமான ஒரு காரியம் இருக்குது. என்ன காரியம் அப்படின்னா, கபந்தனுக்கு வந்தது திருமால் தெரியும். திருமால் இந்த ராவணனை வீழ்த்தி எளிதாக வெற்றி பெறக்கூடியவன், எல்லா சர்வ வல்லமையும் படைத்தவன்னு தெரியும். ஈன்றவனோ எப்பொருளும் சான்றவனோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவனுக்கு தெரிகிறது. அப்படி தெரிஞ்சும் கூட சொல்லறான், நீ அவனுடைய துணை கொள்ள வேண்டும்னு. அப்பவும் ஒரு கூட்டணிக்கான ஒரு வலுவான பாதையை இந்த இடத்துல கபந்தன் காட்டுறான். அந்த கூட்டணி எப்படி இருக்க வேணும் அப்படிங்கிறதையும் சொல்லறான். 2 பேர் இருக்காங்க. இதில் இவ்வளவும் தெரிஞ்ச கபந்தனுக்கு வாலியோட வலிமையும் தெரியும், சுக்ரீவனோட வலிமையும் தெரியும். வாலியை பார்த்து ராவணன் எப்படி பயப்படுவாங்கிறது தெரியும். வாலியனுடைய வால் செல்லாத இடத்துல மட்டும்தான் ராவணனுடைய ஆட்சி செல்லும் அப்படிங்கிறதும் தெரியும். ஆனால் சுக்ரீவனோ இந்த வாலிக்கு பயந்து போய் ஒரு மலையில் குகைக்குள்ளே ஒளிஞ்சுண்டு தன்னுடைய ராஜ்யத்தையும் இழந்து வாழக்கூடியவன். அப்படி இருக்கக்கூடிய இடத்துல கபந்தன் சொல்லறான், நீ நல்லவனுடைய துணைக்கொள். இதில் வலிமையானவன் யாரோ அவனோட துணை வேண்டாம், நல்லவன் எவனோ. ஏன்னா நீ அறத்தின் பால் நிற்கணும், அறத்தின் துணை கொண்டு தான் நீ ஜெயிக்கணும் அப்படிங்கிற கருத்தை வலியுறுத்தி கபந்தன் இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு பாதையை வகுத்து கொடுக்குறான். நீ வாலியை நீக்கி சுக்ரீவனோட துணை. ஏன்? சுக்ரீவன் பக்கத்தில் தான் தர்மம் இருக்குது. சுக்ரீவன் ராஜ்யத்தை இழந்து மனைவியை இழந்து தவிச்சுண்டு இருக்கான். அவனுடைய வலிமையும் அவனுடைய தவப்பயனும் அதுதான் இவனுக்கு கூட்டணியாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல கபந்தன் ரொம்ப அழகாக அடையாளம் காட்டி தான் வந்த காரியம் முடிந்தது, தனக்கு சாப விமோச்சனமும் ஆச்சு அப்படின்னு இந்த இடத்துலேருந்து அவன் விடை பெறறான். இந்த இதை மனதில் வைத்து நம்முடைய திருக்கோளூர் சேர்ந்த இந்த பெண் பிள்ளை நம்ம ராமானுஜரை பார்த்து அடையாளம் சொன்னேனோ கபந்தனை போலன்னு அழகாக இந்த ராமாயண காதையில் இருக்கிற இந்த ஒரு கருத்தை எடுத்து வைக்கிறார்.